ராமநாராயண ராம். இன்று நாம் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி ஜி மற்றும் ராமநாராயண ராம் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். ஆண்டில் ஆஸ்திரேலியாவிலிருந்து சுமார் 184 பேர் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி ஜியிடம் சந்திக்க வந்தனர். அங்கு சென்ற பிறகு அவர்கள் ஒரு அரங்கில் சிறு குழுக்களாக மக்கள் கூடி ராமநாராயண ராம் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தனர். அவர்கள் சென்ற இடமெங்கும் ராமநாராயண ராம் என்ற நாதம் மட்டுமே கேட்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த அவர்கள் மகாகுருஜியிடம் சந்தித்து ராமநாராயண ராம் என்ற பெயரின் அர்த்தத்தை அறிய முயன்றனர். அப்போது மகாகுருஜி அவர்களுக்கு இப்பெயரின் ஆத்மார்த்தத்தை விளக்கத் தொடங்கினார். மகாகுருஜி கூறியதாவது, ராமநாராயண ராம் என்பது தனது முழுமையில் பரிபூரணமானது. ராம் என்பது ஆகாயம், அந்தம் காணாதது, முழு பிரபஞ்சம் மற்றும் பரம சிருஷ்டிகர்த்தாவை குறிக்கிறது. நாராயண என்பது பிரபஞ்சத்தின் எல்லா நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் குறிக்கிறது. மேலும் இரண்டாவது ராம் என்பது நாம் அனைவரும், அதாவது உயிரினங்கள், தாவரங்கள், தூசித்துகள்கள் மற்றும் எல்லா உயிர்களும். எமது சிந்தனையும் அறிவும் ராமநாராயண ராம் என்பதிலேயே உள்ளதாக மகாகுருஜி விளக்கினார்கள். இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவான அனைத்து மூலப்பொருட்களின் சாரம் எல்லோருக்கும் இயல்பான உரிமையாகும். இன்றைய உலகிலும் முழு பிரபஞ்சத்திலும் எண்ணற்ற ஆன்மாக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளுக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மனிதர்கள் அநீதி, தவறுகள் மற்றும் பல்வேறு திசைகளில் தவறாகச் சென்று விடுகின்றனர். நாம் பல நேரங்களில் திசையின்மை அனுபவிக்கிறோம். அதிலிருந்து மீளுவதற்கு தேவை என்று கூறப்படுவது தியானம், ஜபம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள். இவை நமது உள்ளுணர்வுடன் இணைவதில் உதவுகின்றன. இதன் மூலம் பிரபஞ்சத்திலும் சமூகத்திலும் சமநிலை ஏற்படும். ராமநாராயண ராம் எப்போதும் நம் இயற்கையின் உண்மை மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து முன்னேறுகிறது. நம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது. அதாவது, இந்த அறியாமை மற்றும் குழப்பத்திலிருந்து மீள நம்முள் உள்ள மன உற்சாகத்தால் இந்த பாதையை வழிநடத்த வேண்டும். மதம் பற்றி. இந்தியாவில் மதமும் ஜாதியும் இன்றும் தீவிர பிரச்சினையாகவே இருந்து வருகின்றன. மக்கள் மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கும் இவை சமுதாயத்தை பகடியாக பிரித்து விடுகின்றன. சாதி, மதம் என்ற பிரிவினைகளை தவிர்த்து மனிதனின் செயல் கர்மா அடிப்படையில் சமூக அமைப்பை அமைத்தால் அனைத்து பிரச்சினைகளும் சாதாரணமாகவே தீர்ந்துவிடும். இந்தியாவின் மதம் மற்றும் ஜாதி பிரச்சினைகள் பல நூற்றாண்டுகளாக சமூகத்தை பிளவுபடுத்துகின்றன. இவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து சமத்துவமான, மதச்சார்பற்ற மற்றும் முன்னேறிய சமூகத்தை உருவாக்குவதற்கான நேரம் இது. இதற்கு ஒரே வழி ராமநாராயண ராம் என்ற பெயரின் உள்ளார்ந்த சக்தியில் மனதை ஒன்றிணைத்து தொடர்ந்து ஜபம் செய்வதுதான். இயற்கை மட்டுமே உண்மையான மதமாகும். அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ராமநாராயண ராம் மூலம் வாழ்வுக்கு புதிய பார்வையும் புதிய ஆற்றலும் கிடைக்கிறது. மகாகுருஜி எப்போதும் நம்மை நல்ல செயல்களை செய்யவும் நேர்மையான பாதையில் நடக்கவும் உற்சாகப்படுத்துகிறார்கள். ராமநாராயண ராம் மனித வாழ்வின் சீரமைப்புக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் அரிய சொல். இந்த பெயரின் சக்தியால் நமது வாழ்க்கையின் திசையும் நெரிசலும் நன்மை பயக்கும். எனவே ஒவ்வொருவரும் ராமநாராயண ராம் என்ற சக்தியில் இணைந்து தங்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும்.